ஆனால் இன்றைக்கு பீகாருக்கு மக்களுக்கு வக்காலத்து வாங்க வராங்க. ஏன் வக்காலத்து வாங்க வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 2 நாள் உங்களுக்கு தெரியும் 27ஆம் தேதி ஒரு பிரஸ் மீட் பண்ணாங்க. என்னன்னா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் நடத்த போறோம், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சில வருகின்ற எல்லா தேர்தல் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. 12 மாநிலங்கள் சொல்றாங்க. 12 மாநிலங்கள்ல தேர்தல் நடத்துறதா சொல்றாங்க. அப்ப 12 மாநிலங்கள்ல அடுத்தடுத்து கேள்வி கேட்கிறாங்க ஞானேஷ்குமார் அவர்கிட்ட. எலெக்ஷன் வரபோது அதுக்காக நடத்துறீங்க? ஆமா, எலெக்ஷன் வரபோது நடத்துறீங்க. ஏன் அசாமுக்கு எலெக்ஷன் வரபோது அதுக்கு எஸ்ஐஆர் நடத்தினா அதுல மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கு. எப்படி அசாம் பாஜக ஆளுகிற மாநிலம், அதுல எஸ்ஐஆர் நடத்த மாட்டாங்களாம். ஆனா தமிழ்நாடு, கேரளா இவர்கள் பாஜக ஆளாத மாநிலத்தில் எல்லாத்திலும் எஸ்ஐஆர் நடத்துவாங்களாம். இது எப்படி கேலி கூத்தா இருக்குது? அப்ப இவர்கள் எஸ்ஐஆர் நடத்துவதற்கான மிகப்பெரிய ஆதாரங்களை நம்ம நம்மளுடைய சேனல்லே நம்ம சொல்லியிருக்கோம், பல முறை நேயர்களுக்கு எல்லாம் காமிச்சிருக்கிறோம். 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறவங்க பீகாரோட எஸ்ஐஆருக்கு பின்பாக கூட 14.5 லட்சம் பேர் 2 ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறாங்க. 3,47,000 பேருக்கு இனம், பாலினம், முகவரி எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரே வீட்டில் 877 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் ஒரே வீட்டில் இருப்பதாக 2738 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. யாரு? இந்த தீவிர சிறப்பு பட்டியலுக்கு பின்பாக எஸ்ஐஆர் பீகாரில் நடத்தப்பட்டதுக்கு பின்பாக வந்த இறுதி வாக்காளர் பட்டியல். அப்ப நீங்க எதுக்கு எஸ்ஐஆர் நடத்துறீங்க? ஞானேஷ்குமார் என்ன சொல்றார்? அக்டோபர் 5ஆம் தேதி நாங்கள் இந்த தீவிர திருத்தல் பட்டியலை சரியாக செய்து விட்டோம், வாக்காளர் பட்டியல் புனிதமடைந்து விட்டதுன்றாரு. அப்புறம் எப்படி சார் 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க? ஒரே வீட்டில் எப்படி 877 பேர் வராங்க? பிரசாந்த் கிஷோர் மேலேயே தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்துருக்க. அதுதான் நீங்க அங்க அந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தப்படுகிறது. எஸ்ஐஆர் நடத்தி முடித்த பின்பாக இவருக்கு பீகார்ல ஓட்டர் ஐடி கார்டு இருக்குன்றாங்க, வெஸ்ட் பெங்காலையும் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் தப்புங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? எஸ்ஐஆர் நீங்க என்ன சொன்னீங்க? வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்துறது தானே உங்க வேலை. அதுல இருக்கக்கூடியவர்கள்லாம் புனிதமாக்குறோம்னு சொன்னீங்கல்ல, வாக்காளர் பட்டியலை புனிதமாக்குறோம்னு சொன்னீங்கல்ல. அப்ப புனிதப்படுத்தி இருக்கணும்ல. அதுல இருக்கவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் எல்லாம் போகர்ஸ் ஓட்டர், அதாவது போகர்ஸ் ஓட்டர்லாம் டெலீட் பண்ணி இருக்கணும்ல. பண்ணீங்களா நீங்க? அப்ப எப்படி பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்தார்? இப்படி ஸ்டார் வேட்பாளர்களே இப்படி இருந்தா